தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் கவியரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தா அது தாவேகாவிற்கு எந்த அளவு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் சார்? தாவேகாவுக்கு விஜய்க்கும் அண்ணன் செங்கோட்டையன் இணைவு பலம் அது வெற்றி வாய்ப்பை தருமாங்கிறது கேள்விக்குரியுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா விஜயனுடைய அரசியல் ஒரு ஓரிரண்டு ஆண்டுகள்ல அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற விஜய் ஒரு நடிகர், கட்சி துவங்கி வெறும் 2 ஆண்டுகள், அதுல 4 பொதுக்கூட்டம், அதுல கரூர் சம்பவம், அது ஒரு பெரிய துயரமான சம்பவம், அதுல ஒரு பெரிய கருப்பு நிழல் விஜய் மீது படர்ந்து இருந்தது. இந்த சூழ்நிலையில ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதுல இருந்து விலகிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய கரம் பற்றி புரட்சி தலைவர் அம்மாவின் வலிமையான முக்கிய தளபதியில் ஒருவராக இருந்து 10 முறை இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு திராவிட தளத்தில் வந்த ஒரு மிக முக்கியமான முகங்களில் ஒன்று கோபி கே.ஏ. செங்கோட்டையன்கிறது நமக்கு எல்லாருக்கும் நாடறிந்த உண்மைதான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெரிய மூத்த தலைவர் ஒரு சாதாரண கட்சியில, ஒரு நடிகர் கட்சியில விஜயோடு போய் இணைவது என்பது செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கையில அவருக்கு இருந்த பெரிய ஒரு இமேஜ், அது பெரிய இப்ப கேள்விக்குறியாகவும் அவர் மீது இருந்த நன்மதிப்பும் அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியிலையும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் மத்தியிலையும் இப்ப பெரிய விமர்சனத்தையும் பெரிய வேதனையும் இருந்திருக்குமா. குறிப்பா நீங்க அவங்க ஒரு சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் இணைச்சு அதிமுகவை ஒன்றுபடுத்துவதற்கு அவர் முயற்சிப்பார் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வர்ற சூழ்நிலையில திடீர்னு ஒட்டுமொத்தமா அதிமுகங்கிற அந்த ஒட்டுமொத்த தன்னுடைய அந்த தொடர்புல இருந்து துண்டித்து கொண்டு அதிமுகவை வீழ்த்துவ அந்த அதிமுக என்கின்ற ஒரு கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு போட்டியே இல்லை, ஒரு பொருட்டே இல்லை என்று கருதுகிற தமிழக வெற்றி கழகத்தோடு அதன் தலைவர் விஜயோடு போய் கரம் பெற்றுவது என்பது, அவர் இத்தனை ஆண்டு காலம் புரட்சி தலைவர் பெயரை சொல்லி, புரட்சி தலைவர் அம்மாவின் பெயரை சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரிய பெருநம்பிக்கை பெற்றிருந்த நிலையில மாறி நேர் எதிர் துருவத்துல போய் இப்ப இணைஞ்சிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தால் கூட இவ்வளவு அவருக்கு இவ்வளவு பழி வந்திருக்காது. இது ஒரு வரலாற்று பெரும் பிழையை, பெரும் தவறை அவருடைய அரசியல் வாழ்க்கையில செய்த முதல் தவறு, பெரும் பிழை அப்படின்னு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை பார்த்துருமா. விஜய்க்கு இது மகிழ்ச்சி தான், விஜய் இதை வரவேற்கிறாரு, மகிழ்ச்சி. ஆனா செங்கோட்டையனுடைய அந்த கௌரவமான அதிமுகவினுடைய எனக்கு பெரிய புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து அதிமுகவின் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களிலேயே மூத்த நிர்வாகி, மூத்த தொண்டர் கள போராடினா செங்கோட்டையன் தான். அப்படிப்பட்ட செங்கோட்டையனை அந்த கட்சியை விட்டுட்டு அந்த கட்சியை காப்பாற்றணும், புரட்சி தலைவரின் கனவை, புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை, அண்ணா இரட்டை இலையை வெளியேறுகிறது என்பது இப்ப அரசியலில் எவ்வளவு இதெல்லாம் சகஜம்னு சொல்ற சாதாரண அரசியல்வாதியை போல அண்ணன் செங்கோட்டையனும் நடந்துகிட்டா இருக்கிறது பெரிய வியப்புக்குரியது. செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கையில இது பெரிய தாழ்வு, பெரிய வரலாற்று பிழை. தாவேகா அல்லது விஜயனுடைய இந்த வரலாற்று கரூர் சம்பவத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கு அண்ணன் செங்கோட்டையனுடைய இந்த வரவு அல்லது அந்த இணைப்பு அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் பலத்தையும் தந்திருக்குமா? இது ஒரு புதிய அரசியல் களம் பாஜகவால் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. பாஜகவின் ஒரு துணை அமைப்பாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தை வலிமைப்படுத்துவதற்கு பாஜகவின் ஆலோசனை பேரில் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார் என்பதை திருப்பி பார்த்தா ஒரு திராவிட இயக்கத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அது முற்றிலுமாக வலுவிழக்க செய்வது என்று பாஜகவின் விருப்பத்தை இப்ப விஜய் அல்லது செங்கோட்டையனுடைய இணைப்பு இவைகளெல்லாம் பொருத்தி பார்த்தா நீண்ட காலமா தனியரசு என்ன கருத்தை நான் வலியுறுத்தினேனோ, என்ன சந்தேகம் அல்லது எது நடக்கும் என்று நான் அச்சப்பட்டேனோ அது நடந்திருக்கிறது, அல்லது அந்த அச்சம் இப்பொழுது உறுதியாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் வேதனையோட பார்க்கிறேன். அதிமுக போன்ற பெரிய கட்சியில இருந்து தற்போது தாவேகாவில் இணைய போவதா தகவல் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லம்மா, அதிமுகமா இணைப்புல தான் இருக்கீங்க. அதிமுக போன்ற பெரிய கட்சியில இருந்து தற்போது இவர் தாவேகாவில் இணைய இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
இல்லைம்மா, தாவேக்காவில் ஒரு இணையதாக நேற்று எனக்கு உறுதிப்பட தகவல் சொல்லிட்டாங்கம்மா. தாவேக்காவில் இணைப்பு என்பது தாவேக்காவுக்கு வலிமை அண்ணன் செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அவருடைய அவர் தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் அவர் மீது வைத்திருந்த ஒரு பெரிய கௌரவம் மரியாதை அதை முற்றிலுமா நேர் எதிர்நிலையில அவரை விமர்சிக்கிற அல்லது அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு எதிர்முனையில அதற்கு நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிற வகையில தான் இன்னைக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக அரசியல்வாதிகள் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அல்லது வேற என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை தேடிதான் ஓடுவார்கள் என்று சாதாரண அரசியல்வாதிகளோடு தான் பொருந்துகிற வகையில தான் இப்ப செங்கோட்டையனுடைய இந்த நடவடிக்கைகளும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியதுமா வேதனைக்குரியது. பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கருத்தியல் அரசியல் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசியல் எல்லாம் இப்ப நீர்த்து போய் சாதாரண ஒரு 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 ஏதாவது ஒரு பதவி அல்லது தனித்த ஆதாயம் சார்ந்து அரசியலில் இயங்குவது அப்படிங்கிற இந்த ஒரு எளிய சாதாரண அரசியலா இப்ப வேகமா பரவி வருகிறது. அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மூத்த உயர்ந்த இடத்துல இருந்த அண்ணன் செங்கோட்டையன் விதிவிலக்கு இல்லை என்பதை இந்த சம்பவம் நிரூபித்திருக்கிறது. தாவேக்காவில் அவர் இணைவது உறுதி செய்யப்பட்டு விட்ட ஒன்று. நான் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணையலாம், அது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் கூட தொடர்பு கொண்டு பேசி அவரை திமுகவுக்கு அழைத்திருந்தால் அவர் திமுகவுக்கு சென்றிருந்தால் கூட இவ்வளவு விமர்சனத்துக்கு அவர் ஆளாயிருக்க மாட்டார். தாவேக்காவுக்கு அவர் சென்றதுதான் பெரும் பிழையுமா, பெரும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில பெரும் குற்றமா. சார், அரசியலில் தன்னை விட மிகவும் இளையவரான விஜயை தலைவராக செங்கோட்டையன் ஏற்றிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது மட்டும் இல்லாம அவருடைய ஆதரவாளர்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்களா? அதுதான் இப்ப நீங்க அது என்னன்னா, இப்போ இவரோட மகன் வயது பேரன் வயது இருக்கிற விஜய் போய் புரட்சி தலைவரிடத்துல பணியாற்றியவர், புரட்சி தலைவர் அம்மாவின் அமைச்சரவையிலிருந்து பணியாற்றியவர், ஒரு வார்டு உறுப்பினரோடு இல்லாத சாதாரண ஒரு விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சராக்குவதற்கு அந்த இயக்கத்தில் போய் இணைந்திருப்பதுதான் அல்லது இணைய இருப்பதுதான் பெரிய நமக்கு எல்லாத்துக்கும் வேதனையுமா. அதுல 2 கோடி தொண்டர்களும் இந்த பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அதிமுகவை என்னுடைய தொண்டர்கள் பெருமளவு அதுல இதை நம்ப முடியாததா இருக்காங்க. இப்பவாத ஒரு மறுபரிசீலனை செய்து ஒன்னு சின்னமா டிடிவி ஓபிஎஸ் கேசிபின்னு அதிமுக கட்சியையே வலிமைப்படுத்துவதற்கு அவர் ஏதாவது பெருமுயற்சி எடுத்திருந்தால் செங்கோட்டையனுடைய மதிப்பு உயர்ந்திருக்கும். ஆனா அவர் அந்த கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கும் முயற்சிக்கவில்லை. அதே மாதிரி திராவிட வாழை அது மாற்று கருத்து இருந்தால் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு திராவிட இயக்கம் என்கின்ற கருத்து ஒரு அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட இணைந்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 10-15 முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து போய் திமுகவில் இணைந்து பணியாற்றி அமைச்சர் பொறுப்பு மாவட்ட பொறுப்புகள் இருக்கிறத பார்க்கறோம். அதுல ஏவாவிலிருந்து சேகர்பாபுலிருந்து பல்வேறு நம்முடைய முன்னணி தலைவர்கள்லாம் KKSSR நம்ம பல தலைவர்களை சுட்டி காட்ட முடியும். அப்படி எல்லாம் இருக்கிற கடைசியா செந்தில் பாலாஜி வரைக்கும். அப்படி கூட நீங்க ஒரு திராவிட இயக்கத்தில் இணைந்து தன்னுடைய திராவிட கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் கட்சியில் இணைந்து பணியை தொடர்ந்திருப்பாரையானால் கூட இவ்வளவு விமர்சனம் வந்திருக்காரு. ஆனால் இவர் திராவிட கருத்தியலுக்கு கொஞ்சமும் பயிற்சியும் இல்லாத, அரசியலுக்கே பயிற்சி இல்லாத, கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் உயிரிழந்த பொழுது கூட இவர் தலைமறைவாக ஒரு குற்றவாளியை போல தலைமறைவாக இருந்த ஒரு சாதாரண விஜயை நடிகரை நம்பி போய் இணைந்திருப்பது அல்லது இணைய இருப்பது ரொம்ப வருத்தத்துக்குரியதுமா வேதனைக்குரியது. இதுல செங்கோட்டையன் இப்பவாது ஏதாவது மறுபரிசீலனை செய்து மாற்று முடிவை எடுக்கணும், அல்லது அதிமுகவையே ஒன்றுபட்ட அதிமுகவாக எடப்பாடி டிடிவி சின்னமா ஓபிஎஸ் அது ஒன்றுபடுத்துவதற்கு இவர் மீண்டுமாவது இப்பொழுதாவது முயற்சிக்க வேண்டும். நம்ம புனித மொழியா ஆனால் செங்கோட்டையனுக்கும் நான் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேம்மா. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். விஜயுடன் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்வானது இன்று ஏற்பட்டுள்ளது. தாவேகாவில் செங்கோட்டையனுக்கான பொறுப்பு பதவி குறித்து விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவலானது கிடைத்துள்ளது. தாவேகாவில் இணையும் செங்கோட்டையனுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்றும் தகவலானது கிடைத்துள்ளது. தாவேகாவின் மாநில நிர்வாக குழுவை கட்டுப்படுத்தும் அதிகாரம் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயுடன் இன்று செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்வானது ஏற்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்வு ஏற்பட்டுள்ளது.